வெல்கம் டு Y2K சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் அல்வா. இந்த அவல் அல்வா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது. தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செய்கிறனால இந்த அல்வா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியான அவல் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அவல் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அவலை நம்ம வறுக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணாமல் வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். அவளோட கலரும் சேஞ்ச் ஆகாது, பட் அவல் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சிடலாம். வறுத்த அவலை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சாலே போதும். அவல் நல்லா உதிரியாக கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருக்கிற அவலை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். அவலை நம்ம அரைக்கும் போது அது கூட எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் அவலை மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அவல் பொடி தேங்காய் பாலில் கட்டி சேராத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம தேங்காய் பாலில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் ஆகிடுச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் அதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க சர்க்கரையெல்லாம் தண்ணியோடு சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப நேரம் கொதி வரணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் கரும்போட சக்கையெல்லாம் இருக்கும், டஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறோம். 10 நிமிஷத்தில் அவலும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருந்தது கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க சக்கரை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ரெடியாக இருக்கிற மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டியில் அது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவள் தேங்காய் பாலில் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ அது சீக்கிரமாக குக் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பீடாக அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு அது ஸ்பீடை செய்யணும். கட்டியே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மூத்தி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாமும் வெள்ளரி விதையும் இந்த ஹல்வாவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹல்வாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா ஷேப் மோல்டில் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லைனா ஆயிலை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஷேப் மோல்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/2 அன் ஹவர் போல் அப்படியே அதை ஆறட்டும். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஹல்வா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஹல்வாவை கட் பண்ணிக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆயில்னு எதுவுமே சேர்க்காத உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலை யூஸ் பண்ணி இந்த அல்வா செஞ்சுருக்கனால இந்த அல்வாவோட வாசனையும் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்பவே சாஃப்டான அவல் அல்வா ரெடி. ஃபைனல் டச்சப்பாக ஹல்வாவோட டேஸ்ட்டுக்காக ஹல்வா மேலே பாதாம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதோட பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அவல் அல்வா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான அவல் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.